Hey guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி டீச்சர்ஸ் டே சேல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன்ல எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அந்த செக்மெண்ட்ல நம்மட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எக்கச்சக்கமான பேர் ஆன்லைன்ல லேப்டாப்ஸ் அவங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கண்ணை மூடிட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்மட்ட எக்கச்சக்கம். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ரிசல்ட் தான். ஸோ கஸ்டமர் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டு என்ன யூசேஜ் தான் கேட்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட எல்லா பிராண்டுமே இருக்குது. இது லினோவோட கமர்ஷியல், அதேமாதிரி ஹெச்பியில் விக்டஸு, ஆசூஸ் டஃப் கேமிங்கு, ஆசூஸில் விவோ புக்கு எல்லாமே இப்போ ஒரு 5 கஸ்டமர் லேப்டாப் கஸ்டமருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லினோவோட திங் புக்கு. இது லாஸ்ட்டாக ஒரு ஆஃபர் போட்டிருப்போம். ஒன்லி லேப்டாப் வித் ஓஎஸோட 40,990, பேக்லைட் கீபோர்டு, டச்சு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வந்துடும்ட்டு. இதில் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்ட டவுட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுட்டு இருந்த டவுட்டை இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம வீடியோவில் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இப்போ நான் 50,000 பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 49,990க்கு இது வந்து Ryzen 5 7000 சீரிஸ் ப்ராசரு, ஹச் சீரிஸ் ப்ராசரோட வருது. இது இன்டிகிரேட்டட் ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா RDNA 2 ஆர்கிடெக்டான லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸு. ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் பேசிக் லெவலில் கேமிங், பேசிக் லெவல் எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லினோவோட திங் புக், அதாவது கஸ்டமர் கேட்ட டவுட்டை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 லேப்டாப் இருக்குது. இது ஒரு கஸ்டமருக்கு பேக்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 7 16GB 512GB. இது வந்து ஓஎஸ் இல்லாத மாடல். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு டேரெக்டாக இதே மாடல் ஆன்லைனில் பார்த்துட்டு ஸ்பெக்கை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இதில் ஸ்பெக்கு முக்கியம் இல்லை, இந்த மாடல் நம்பர் தான் முக்கியம். ஸோ இதான் இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் இருங்க. ஸோ இதான் மாடல் நம்பர். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா 21MW A0ATIN. ஸோ இதான் வந்து இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர். இந்த ஸ்பெக் இருக்கக்கூடிய மாடல் எல்லாமே இந்த லேப்டாப் வராது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் இதை பார்த்துட்டு இதே ஸ்பெக் ஆன்லைனில் பார்த்துட்டு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே, ப்ரைஸிங் என்ன ஆஃபர்ஸ் கிடைக்காதா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 54,990 ரூபா கொடுத்தோம். பேக்கோட சேர்த்து 55,990. இப்போ 2000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 57,990. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ வேரியன்ட். ஸோ இதில் வந்து உள்ள ஓஎஸ் இருக்காது. நம்ம Windows 11 Pro OS லைஃப் டைம்க்கான டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. MS ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024. ஸோ அதுக்கான கீ ஆக்டிவேட் பண்ணி MS ஆஃபீஸ்க்கான கீ உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு லேப் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மாடல். ஸோ இதோட ப்ரைஸிங் இப்போ 57,990. ஒரு பேக்கோட வந்துடும். விண்டோஸும் MS ஆஃபீஸும் ப்ரோ சீரீஸில் வரும். ஸோ அதே இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூ மாடலு, இப்போ ஆஃப்லைனில் எக்கச்சக்கமாக செல் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடலு Ryzen 5ல் 8645 HS. இது ஒரு APU ப்ராசரு. இது வந்து ஒரு AI பேஸ்டு ப்ராசரு. இது ஒரு AI லேப்டாப். ஸோ நான் வந்து AI மிஷின் லேர்னிங் படிக்கிறேங்க. நான் வந்து AI மிஷின் லேர்னிங் படிக்கிறேன், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், பட்ஜெட் 60,000 ரூபாய்க்குள்ள, அவங்களுக்கு இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து கேமிங்காக ஒரு லேப்டாப் பார்க்குறேன், பட்ஜெட் 60,000 ரூபாய்க்குள்ள அப்படின்னா இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்காக ஒரு லேப்டாப் பார்க்குறேன், பட்ஜெட் 60,000 ரூபாய்க்குள்ள அப்படின்னா இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட ஆஃபர் ப்ரைஸிங், இதோட மாடல் நம்பர் எங்கே பார்ப்பீங்கன்னா இங்கே தான் பார்க்க முடியும். விக்டஸ் பை HP கேமிங் லேப்டாப் 15FB 3004AX. சரி, இதே மாடல் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா 3004AX வராது, 3003AX தான் வரும். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா இது வந்து 2025க்கான நியூ மாடலு, அது 2024க்கான பழைய மாடலு. இதில் MS ஆஃபீஸ் 2024 ப்ரீ பில்டாக வரும். ஸோ அதில் MS ஆஃபீஸ் 2021 90 டேஸ்க்கான ட்ரையல் ஏற்றி விடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மாடல்ஸ் மாறும். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் பார்க்கும்போது ஆன்லைனை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்மள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது டெடிகேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பார்ட்னர்ஸ்ட்டை மட்டும்தான் கையிலே ஸ்டாக் இருக்கும். வேறு யார்ட்டும் கையில் ஸ்டாக்கே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து டெடிகேட்டட் ஸ்பெஷல் மாடல்ஸ். சேம் அதே மாதிரி தான் இதையும் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டலு, குரோமோ இங்கெல்லாம் போய் இதை கேட்பாங்க. ஸோ இந்த மாடல்லாம் அவங்களுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து திங் புக்குன்றது கமர்ஷியல் வேரியண்ட்டு. இந்த கமர்ஷியல் வேரியண்ட்டை செல் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கிட்டையுமே லைசன்ஸ் தனியாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு அதிகமாக கொடுப்போம். ஸோ இப்போ இது 57,990 வித் பேக்கோட வந்துடுது. பேக் கழிச்சோம்னா 56,990. சேம் அது 59,990, 3000 ரூபா கூட. ஆனால் ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் Windows 11 ஹோம் வந்துடும், RTXோட 2050 கிராஃபிக்ஸ் கார்டு வந்துடும், 144 ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர்றது. அதான் கேட்டேன். இப்போ வந்து பட்ஜெட் வந்து கஸ்டமர் வந்து இது வந்து மிலிட்ரி கேட் சர்டிஃபைட் மாடல். இப்போ கஸ்டமரோட பட்ஜெட்டு எனக்கு 55 to 60க்குள்ளே இருக்கணுங்க. என்னோட யூசேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நான் லேப் யூஸ் பண்ணுவேன். எனக்கு மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல்,
ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுவேன். இது கமர்ஷியலுக்கு எனக்கு தேவைப்படும். இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்டு பிஸ்னஸ் மேன் லேப்டாப்ஸ்னு சொல்லுவோம் இதை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் லேப்டாப் ஒர்த்து. ரெண்டாவது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். உள்ளக்கூடிய ப்ராசஸரில் இன்டிகிரேட்டடாகவே என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்துடும். ரெண்டாவது மிலிட்ரி கேட் சர்டிஃபைட் மாடல். ஸோ இந்த மிலிட்ரி கேட் சர்டிஃபைட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 விதமான டெஸ்ட் பண்ணுவாங்க. 11 விதமான டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப்பை அதிகமான வைப்ரேஷனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவாங்க, அதிகமான ஹீட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப ஹாட்டான ஏரியாவில் வச்சு லேப்பை செக் பண்ணுவாங்க, ரொம்ப கோல்டான ஏரியாவில் வச்சும் லேப்பை செக் பண்ணுவாங்க, தூசி மண்ணில் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு திரும்ப லேப்பை செக் பண்ணுவாங்க, கீபோர்ட்ஸில் லைட்டை ஸ்பில் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, லேப்டாப்புக்கு மேலே டப்புன்னு ஏதாவது இடிச்சு வச்சு பார்ப்பாங்க டிஸ்பிளேயோட குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் 11 விதமான மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேட் டெஸ்டிங் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு கமர்ஷியல் லேப்டாப். இந்த இசைஎம்ஐஎம் பிஸ்னஸ் மேன்ஸு. ஸோ இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட்டு, ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டு, இந்த ப்ளூ ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டு, யூஏ டிசைனு, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் இந்த லேப்டாப் ஈக்குவல் லேப்டாப்பே கிடையாது கமர்ஷியல் அந்த மாதிரி செக்மெண்ட்டு. சேம் அதுவே இந்த லேப்டாப் யார் யார் கொடுப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 3-4 மணி தான் யூஸ் பண்ணுவேன். கேமிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப்லாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறது தான் பிராண்டே ரெக்கமெண்டேஷன். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப் ஓவர் ஹீட் ஆகி ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போதுமான ஹீட் சர்க்குலேஷன், அதை டெம்பரேச்சரை வச்சு நம்ம கூல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த வேலை அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் 20 மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு 18 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு 19 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறப்ப என்ன ஸ்பீடு இருந்துச்சோ அந்த ஸ்பீடு அப்படியே இருக்கும். ஸோ இதான் திங்க் புக்குக்கும் மற்ற வேரியண்ட்டுக்குள்ள வித்தியாசம். திங்க் புக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட்லி? ஸ்பெக்கு Ryzen 7 இது வந்து 8 கோர் 16 த்ரெட் ப்ராசரு. ரெண்டாவது இது 8 கோர் 16 த்ரெட்டு 12 கோர் கிராஃபிக்ஸ் யூனிட் வேறு வரும், 20 கோர் ப்ராசரு. இது வந்து 6 கோர் 12 த்ரெட் ப்ராசரு. இது வந்து ஏஐ பேஸ்டு ப்ராசர். ஸோ இந்த மாதிரி லேப்டாப் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு தான் போகுது. ஸோ இது வந்து மேட் இன் இந்தியா மாடல், நியூ மாடல். ஸோ இது வந்து Ryzen 5 பேசிக் மாடல். இது ஒரு 40,000 பட்ஜெட்டு, அதுக்கு பேக் கிடையாது. ஸோ விக்டர்ஸ்க்குமே பேக் கிடையாது. சேம் அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 50,000 பட்ஜெட்டு தான். இது ஒரு கஸ்டமருக்கு போகுது. 185 TXன்னு சொல்லி ஒரு பேசிக் லெவலில் கேமிங் லேப்டாப் 4GB கிராஃபிக்ஸ் கார்டோட 50,000 பட்ஜெட்டுக்கு விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸோட வரக்கூடிய ஒரே மாடல் இதுதான். இதில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வரும். ஒரு சில மாடலில் 144 Hz வரும். சேம் அந்த செக்மெண்ட்டில் திங்க் புக்கில் இந்த மாடல் 40,990 ரூபா. இது கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புகிறோம் கஸ்டமருக்கு. கஸ்டமைஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு டெடிகேட்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். 40,990 ரூபா வித் விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா 16GB ரேம் ஆட் பண்ணுவோம். MS Office ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான கீ ஆக்டிவேட் பண்ணுவோம். ஒரு லினோவோட ஒரிஜினல் பேக் வந்துடும். ரெண்டாவது இந்த மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேட்னால உங்களுக்கு 180 டிகிரி ஃப்ளாட் இந்த மாதிரி லேப் வந்து தர வரைக்கும் படுக்க வைக்கலாம். ஹின்ச்சஸோட இருக்கான வாய்ப்பு சுத்தமாகவே இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். ஸோ டச்சு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். டிஃபால்ட்டாகவே இதில் வரக்கூடிய ப்ராசரில் இன்டிகிரேட்டடாகவே ஸ்மார்ட் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது டெடிகேட்டாக ஒரு சேனல் வீடியோஸ் போடுறேன். இந்த லேப்டாப்ஸில் கமர்ஷியல் ப்ராசஸருக்கும் கன்சூமர் ப்ராசஸருக்கும் உள்ள வித்தியாசத்தை டெடிகேட்டாக ஒரு சேனல் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா NVIDIAவில் கன்சூமருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஜொடாக்ல NVIDIA RTX 3050 RTX 5050லாம் வரும். சேம் அதுவே கமர்ஷியலில் போனோம்னு வச்சுங்களேன், ஒர்க் ஸ்டேஷனுக்கு குவாட்ரா கிராஃபிக்ஸ்னு தனியாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ திங்க் புக் அப்படின்றது யார் யார் சூஸ் பண்ணணும், விக்டர்ஸ் கேமிங்கிறது யார் யார் சூஸ் பண்ணணும், பேசிக் விவோ புக் மாடல் யார் யார் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, அதுக்கான மாடலை கரெக்டான மாடல் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் டெடிகேட்டடாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 40 நம்பர் அலோகேட் பண்ணுறாங்க, 50 நம்பர் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே மொத்தமாக நாங்கள் தூக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டெடிகேட்டடாக டிமாண்டான மாடல்ஸாக நீங்கள் எப்படி ஒரு லேப்டாப் ஒரு கடைக்கு போய் நீங்கள் எப்படி நல்ல மாடலாக பார்த்து வாங்கணும்னு நினச்சி ஒரு மாடலை பார்க்குறீங்களோ அதே மாதிரி நல்ல மாடலாக கஸ்டமர் விற்கணுன்ற மாதிரி கான்செப்டில் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஹைலைட். ஸோ நீங்கள் இந்த டீச்சர்ஸ் டேவை ஆஃபர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் 2 நாள் டைம் இருக்குது. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட் ரெக்யர்மெண்ட் அந்த மாதிரி லேப்டாப்பை சூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5ஆம் தேதி டெடிகேட்டடாக ஸ்பெஷல் சேல் ஓடிக்கிட்டு இருக்குது ஆஃப்லைனில். நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுறவங்க டக்குன்னு 5ஆம் தேதி விசிட் பண்ணுங்கள். 5ஆம் தேதி ஷோரூம் விசிட் பண்ணி ஆஃப்லைனில் வாங்குறவங்களுக்கு மட்டும் டெடிகேட்டாக தனியாக ஒரு கிஃப்ட் கையில் கொடுக்குறாங்க. ஸோ அது யாருக்கும் சொல்ல மாட்டோம், அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸிங் சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அது ரெண்டாவது கடைசி விஷயம்
நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ்க்கு ஆன்சைட் வாரண்ட்டி வராது. ரிட்டர்ன் டு பெஞ்சுன்னு சொல்லுவோம். 1 இயர் வாரண்டின்னு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நாளைக்கு 1 இயரில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் லாக் பண்ணி கால் ஐடி கிரியேட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக தெரியும். அதை பண்ணுறப்ப தான் அதோட வழி தெரியும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னால் முடியலங்க, சார்ஜஸில் கூட நீங்கள் பார்த்து கொடுங்க, என்னால் அங்கே போக முடியல இங்கே போக முடியல நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் இங்கே ஆஃப்லைனில் உட்காந்துருக்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் என்ஆர் இன்ஃபோடெக்கில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு 1 இயர் ஆன்சைட் வாரண்டின்னு வரும். 1 இயரில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னாலும் உங்கள் ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவது 1 இயரில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னாலும் அந்த வாரண்டிக்கு கால் புக் பண்ணுறதும் நம்ம ஆஃபீஸில் டெடிகேட்டாக ஒரு தனி டீம் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இதுதான் என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஒரு ஹைலைட். ஸோ நீங்கள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டு ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான கமர்ஷியல் மாடல்ஸ், கன்சூமர் மாடல்ஸ், கேமிங் மாடல்ஸ் சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல துளி அளவில் பயமும் தயக்கம் தேவையே கிடையாது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆகிற வரைக்கும் அதுக்கு வந்து 100% ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, 1000% ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். ரெண்டாவது நாங்கள் கண்ணாடி மாதிரி மீன் தொட்டி உள்ள பிசி பில்டே ரெடி பண்ணி 1.5 லட்சத்துக்கு இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லேப்டாப்போட பேக்கிங்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கிங்கில் ஸ்பெஷல் கொரியரில் தான் வரும். ஸோ அதனால் துளி அளவு பயமே தேவை கிடையாது. ஏன்னா திட்ட நாங்கள் ஆன்லைனில் 2000க்கும் மேற்பட்ட லேப்டாப் செல் அவுட் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. 99% கிடையாது, 1000% இந்த பேக்கிங் டேமேஜோ பேக்கிங் கிராஷ் ஆகிறதோ அதுக்கான வேலை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட பார்சலே ஸ்பெஷலில் போகும். ஸோ அதனால் பயம்ன்ற அவசியமே கிடையாது. ரெண்டாவது இஎம்ஐ நிறைய பேர் கேட்பீங்க. நம்மள்ட்ட இஎம்ஐயில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும்தான். ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு பஜாஜ் இஎம்ஐ, HDB ஃபினான்ஸ்லாம் இருக்குது. அது டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான சந்திப்போம். பாய்.